ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு மட்டன் கீமா கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 10 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டன் கீமா அல்லது கொத்துக்கறி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கூட்டு வைக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்குரிய மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கிடலாம். அது கூட பொடிசாக கட் பண்ண பூண்டு, சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கிறோங்க. காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வேக வச்ச கடலைப்பருப்பையும் மட்டன் கீமாயும் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா வற்றி வரவும் கடைசியாக தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் கீமா கடலைப்பருப்பு கூட்டு ரெடி.